ஹாய், வெல்கம் டு ஆர்பி ஓன் ஸ்டைல் டிசைனர்ஸ். குந்தன் ஸ்டோன் வச்சு அழகாக 2 பீகாக் ரெடி பண்ணியாச்சுங்க. அது எப்படி சென்ட்ரல் கிளிப்பில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 சென்டர் கிளிப், அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன் வச்சு ஆல்ரெடி ரெடி பண்ண 2 பீகாக், அப்புறம் அதை கட் பண்ணுறதுக்கு கட்டர், அப்புறம் அதுக்கு தேவையான க்ளூ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பீகாக்கை வேக்ஸ் சீட்லேருந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கணுங்க. அதுக்கு முன்னாடி இது டேரெக்டாக வேக்ஸ் சீட்டில் பேஸ்ட் பண்ணலங்க. இது OHP ஷீட்டில் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம வேக்ஸ் சீட் யூஸ் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இது எக்ஸ்ட்ரா திக்னஸ்க்காக, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக நம்ம இதை இப்படி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். பேக் சைடு OHP ஷீட்டில் கிளாஸ் ஷீட் மாதிரி இருக்கும். அதனால் அப்படியே என்னென்ன ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியும். அது தெரியாமல் கவர் பண்ணுறதுக்காகவும் இந்த வேக்ஸ் ஷீட் நமக்கு யூஸ் ஆகுது. இந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். எப்படி ஃபஸ்ட்டு ஒன் கட் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா சென்டர் கிளிப்பில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பீகாக் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். 2 பீகாக்கும் அதே மாதிரியே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிற வரைக்கும் 2 அலிகேட்டர் கிளிப் எடுத்து நீங்கள் சைடில் பேலன்ஸிங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 கிளிப்பையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் காட்டுற மாதிரி அலிகேட்டர் கிளிப் எடுத்து இந்த மாதிரி பேலன்ஸிங்க்கு வச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகிற வரைக்கும் இது நமக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் இருக்கும். இதை அப்படியே ட்ரை பண்ண விட்டுட்டு இப்போ ஆல்ரெடி இதுவே நல்லா ஸ்டிக் ஆகிருக்குங்க. எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், இது சென்டர் கிளிப்லேருந்து பேர்ந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக வேக்ஸ் சீட் எடுத்து அது நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறோம். கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம அந்த சென்ட்ரி கிளிப்புக்கும் பீகாக்கும் நடுவில் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. உங்களுக்கு வீடியோவில் நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நான் எந்த இடத்துல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் போடுறேன் பாருங்கள். ஓகேங்களா, இதே மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது 1 or 2 hours நம்ம ட்ரை பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட அழகான பீகாக் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சன்லைட்டோட பிரைட்னஸில் இன்னுமே நல்லா பிரைட்டாக நல்லா அழகாக மின்னுதுங்க நம்மளோட பீகாக். உங்களுக்கு இதே மாதிரி பீகாக் சென்டர் கிளிப் வேணுமா DM பண்ணுங்கள். தேங்க்யூ.